வாங்க மக்களே வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இடியாப்ப ரெசிபி பார்த்துடலாமா? இது பாருங்கள் மக்களே, கருப்பு கவுனி, காட்டு யானம், கருங்குருவை, இன்னொரு இத்தனை 4 மாப்பிள்ளை சம்பா 4 வகையான அரிசி போட்டு வறுத்து கழுவி காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் மக்களே. இந்த மாவை இதில் போட்டுட்டு இந்த பாருங்கள், எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டிலில் சுடு தண்ணி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் சட்டியில் வச்சாலும் சரிங்க. இந்த மாதிரி கெட்டிலில் நல்லா சூடாக வச்சு சுட சுட ஊற்றிக்கிறணும். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊற்றிட்டு கை போடக்கூடாது, மாவு சுட சுட இருக்கும். இப்படி கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு இடியாப்பம் நம்ம சப்பாத்தி மாவு பிணைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நான் பிணைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. ஓகே மக்களே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மக்களே. இப்படியே பாருங்கள் மக்களே, இப்போ 2 நாளாக வீடியோ போடல, இப்போ போடுறேன் மக்களே, பாருங்கள் மக்களே. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிணைஞ்சுக்கணும். பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் மக்களே, இப்படி பிழிஞ்சிட்டு இது தண்ணி கொதித்த உடனே இப்படி தூக்கி வச்சுருங்க மக்களே. இந்த பக்கம் நம்ம நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா எடுத்து இந்த மாதிரி மெல்ட்டு பண்ணி தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் ஊற்றிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒயிட் சக்கரை போடுறத விட இந்த மாதிரி வெல்லம் காய்ச்சி எடுத்து நம்ம போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், பாயில் ஆகட்டும். அந்த பக்கம் வேகுது இடியாப்பம், வெந்தவுடனே நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டேஜ் ஓகே பாருங்கள், ரொம்ப பாகு பதத்துக்கு ஆகக்கூடாது, கரைஞ்சி இருக்கணும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி தண்ணியாக இருக்கும், ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் மண் எடுக்கிறதுக்காக. வாங்க மக்களே, இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. இப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது, இப்படி தொட்டோம்னா மாவு ஒட்டக்கூடாது, அப்போ ரெடி. பாருங்கள் மக்களே, கம்ம இடியாப்பம் ரெடி மக்களே, சுட்ட சுட்ட சுட ரெடி. பாருங்கள் மக்களே, தேங்காய் வந்த மாதிரி அரைச்சிட்டு சுடு தண்ணி ஊற்றிடணும். நல்லா கொதிக்க சுடு தண்ணி ஊற்றி நம்ம பால் எடுக்கணும். இந்த தேங்காய் அரைக்கும் போது 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க, வாசனை செமையாக இருக்கும். இந்த மாதிரி வெல்லத்தை வடிகட்டிக்கோங்க. அரைச்ச தேங்காவை இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள் மக்களே, இந்த தேங்காய் பால் ரெடி மக்களே. இப்போ நம்ம அதை ஊற்றி சாப்பிட்டுக்கிறோம். பாருங்கள் மக்களே, இப்படி தேங்காய் பால் எடுத்து நம்ம இதில் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும் மக்களே. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க 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 நன்றி மக்களே. பாய்.